பாக்யலட்சுமி சீரியலை சில பேர்லாம் வந்து ஒரு பெரிய பீக்குக்கு வந்து அந்த டிவோர்ஸுக்கு பிறகு பார்க்க ஆரம்பித்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து இந்த சீரியலை பார்த்துட்டு வந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டில் ஒன்றா இருக்கும் பொழுதே பாக்கியாவுக்கு எப்படி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இருந்துச்சு, கோபிநாத் எப்படி அவங்கள மதித்ததே இல்லை, போன வாரம் ஹார்ட் அட்டாக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் வந்து எப்படி கேவலமாக நடந்துக்கிட்டாருங்க, அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் கூட நல்ல விதமாக நடந்து பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி தான் இருப்பார். ஆனால் இப்போ வந்து டபக்குன்னு வர மாற்றிட்டாங்க. மாற்றி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரே வீட்டில் ஒன்றா வந்து எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் இருக்காங்க. ஈஸ்வரி ஏதோ வில்லி மாதிரி பேசிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வில்லி தான், ஆனால் கோபி தான் வில்லன், அவரையே வந்து விட்டுறாங்க. இதில் நைட்டு தூங்க முடியலன்னு சொல்லிட்டு வந்து இனியா தனியாக தூங்க பயந்துக்கிட்டு வந்து இவங்க எல்லாரும் ஒன்றா வந்து தூங்க யாருன்னா பாக்கியா நடுவில், இந்த பக்கம் மயு, இந்த பக்கம் இனியா. எதுக்காக மயு இங்கே படுக்க வச்சுக்கிட்டாங்கன்னா வந்து முன்னாள் கணவர் கோபிநாத்துக்கும் முன்னாள் ஃப்ரெண்டு ராதிகாவுக்கும் தனியாக ஒரு பர்சனல் ஸ்பேஸ், ஒரு ப்ரைவசி கொடுக்குறதுன்ட்டு ஒன்று. அவர் ஒன்று வந்து நம்ம பிள்ளை அங்கே போய் படுத்துப்பா, என் பொண்ணும் அங்கே போய் படுத்துப்பா, அதனால் நம்ம 2 பேரும் இங்கே ஒன்றா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக வந்து ஒரு குட்டி ரொமான்ஸ் காட்சிகள். அதே சமயத்தில் 2 பேரும் சேர்ந்து பாக்கியாவை பாராட்டி எவ்வளோ பெருந்தன்மையான நல்லவங்க பாக்கியான்னு மாற்றி பேசுகிற ட்ராக் எல்லாம் நடக்குது. காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்கியா சமைக்கும் பொழுது உங்கள் கிச்சனை யூஸ் பண்ணிக்கிறேன்லாம் சொல்லிட்டு அது காசை வேறு வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் எப்படி தக்காளி சட்னி வைப்பீங்க, சூப்பராக சமைக்கிறீங்க, எப்படி காய்கறியெல்லாம் கரெக்டாக நறுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதும். அதை பார்த்து ஈஸ்வரி டென்ஷன் ஆன உடனே வந்து காசை வாங்கிட்டு தான் அத்தை விட்டாங்கிறாங்க. இவங்க காசுன்னு அலையாதாங்கிறாங்க. இவங்க காசுக்காக பண்ணலை அப்படிங்கிறது கூட புரியல. இதில் இவர் வந்து 13,000 10 நாளைக்கு காசு கொடுக்குறாரு. 10 நாள் இப்போ கிளம்பிடுவீங்களான்னா ஆமாமான்னு ராதிகா சொல்ல, இல்லை ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் அப்படிங்கிறாரு கோபி. இந்த எல்லா கொடுமைக்கும் இடையில காஃபி, அவங்க போட்டு கொடுத்த காஃபியும் பாக்கியா போட்டு கொடுத்த காஃபியும் பக்கத்தில் காமிச்சு ஒரு காஃபி கூட போட தெரியாத ஹார்ட் அட்டாக் காரிக்கா வந்து நீ வந்து உன் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்க, அவகிட்ட என்னத்தரா வந்து பார்த்த நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை தூக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி பேசுகிறாங்க. இதுக்கு உடனே சப்போர்ட் பண்ணி வந்து ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது யாருன்னா பாக்கியா. இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்கணுமாங்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் புரியல, தலையெல்லாம் சுற்றுது, எங்கே இருக்கும் அப்படின்னு புரியல. உங்களுக்கு என்ன தோணுங்கிறத சொல்லுங்கள்.